தேவனிடத்திலிருந்து வருகிற அந்த நன்மைகள். ஏன்னா அந்த உன்னத பாட்டு 2:4 சொல்லுகிறார், அவர் என்னை விருந்து சாலைக்கு கொண்டு போகிறார். ஒவ்வொரு நாள் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா, அவரோடு கூட அந்த விருந்து உண்ணுகிற அனுபவங்கள். தேவனோடு கூட அவர் சொல்லுகிறார், இதோ வாசற்படியில நின்று தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா நான் என்ன செய்வேன், அவனோடு கூட வந்து போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட என்ன செய்வான். பாருங்க, இந்த ஐக்கியம், விருந்தின் அனுபவங்கள். தேவனை சார்ந்திருக்கிறேன்னு சொன்ன அதுதான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 8:5 சொல்லுகிற போது சொல்லுகிறார், கிச்சடி மரத்தின் கீழே உம்மை எழுப்பினேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்களேன், ஒரு அழைப்பின் சத்தம், உறவாடுதலின் சத்தம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அவரோடு கூட உறவாடுகிற அனுபவம். அதுதான் உன்னத பாட்டு 2:10-11 சொல்லுகிறது. அது சொல்லுகிறார், என் நேசர் என்னோடு பேசி, என் பிரியமே, என் ரூபவதியே. பாருங்க, அவர் சொல்லுகிறார், அந்த அழைப்பு. அவர் என்னோடு கூட பேசுகிறார், அவரோடு கூட உறவாடுகிறேன். அவர் எனக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார், அவர் என்னை நடத்துகிறார். அந்த அழைப்பையும் அவருடைய நடத்துதலையும் சரியாய் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு மகிமை உண்டாட்டு. தேவ பிள்ளைகள் கிட்ட அதை தான் எதிர்பார்த்து சொல்லுகிறார். அவர் சொல்றாரா, என் பிரியமே, ரூபவதியே, நீ எழுந்து வா. என் கூட அவர் பேசுகிறார். ஏன்னா அவரை நான் எழுப்புகிற போது. தேவனுக்கு மகிமை உண்டாட்டம். இந்த உறவு பாருங்க, அநேக காரியங்கள் போடப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டம். வேதம் முழுவதும் நீங்க பார்க்க முடியும் சொன்னா, ஒரு தேவனோடு கூட இருக்கிற அந்த உறவிலே நாம் அவரை என்ன செய்யணுமா, சரியாய் சார்ந்து இருக்க வேண்டும். அவர் ஒரு குயவன் என்று சொன்னால் ஒரு களிமண்ணை போல என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா, அவரை சார்ந்து கொள்ளுகிற போது. அவர் ஒரு மேய்ப்பன் என்று சொல்லுகிற போது, ஒரு ஆடுகளை போல அவரை சார்ந்து கொள்ளுகிற போது. ஆண்டவர் சொன்னார் யோவான் 15:5, அந்த திராட்சை கொடி நீங்கள் என்ன செய்யுங்கள், பாருங்க, என்னோடு கூட அந்த சரியான ஐக்கியத்திலே, உறவிலே நீங்கள் சார்ந்து கொள்ளுகிற போது நீங்கள் என்ன செய்வீர்கள், ஒரு மிகுந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழுவீர்கள். என்னாலேந்தி உங்களாலே ஒன்றும் செய்ய. அப்போ ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா, அவரோடு கூட இருக்கிற அந்த உறவிலே அவரை மாத்திரம் சார்ந்து கொள்ளுகிறது. தேவனை மாத்திரம் சார்ந்து கொள்ளுகிற போது, அவரை மாத்திரம் அண்டிக் கொள்ளுகிற போது ஆண்டவர் என்ன செய்வாரா, இங்கே சொல்லப்பட்ட யூதா ஜனங்கள் தங்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டபடினால் அவர்களை மேற்கொண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எந்த சூழலையும் மேற்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வார்.